தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவை ஜூலை 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை 44 அமைந்துள்ள கப்பலூர் 8 வட்டம் சாலைப்புதூர் நாங்குநேரி சுங்கச்சாவடிகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சுமார் 276 கோடி ரூபாய் நிலுவை வைத்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நிலுவைத் தொகையை செலுத்தவில்லை என்றால் ஜூன் 10ஆம் தேதி முதல் அரசு பேருந்துகளை 4 சுங்கச்சாவடிகளில் அனுமதிக்கக்கூடாது என உத்தரவிட்டார். இந்நிலையில் நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் ஆஜரான தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டு வருவதால் வழக்கு இன்று விசாரிக்குமாறு முறையிட்டதை அடுத்து நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் முந்தைய தீர்ப்பினை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இன்று வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரன் சுங்கச்சாவடிகளை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுடன் போக்குவரத்து துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். அரசின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவை ஜூலை 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.